டேய் முட்டாப்பையில கேபி முனிசாமி, துரோகத்தை பண்ணிட்டு தானடா இந்த நாசமா போய் இந்த உட்காந்துருக்கீங்க. 7 இடத்துல டெபாசிட் போன கேவலமா இருக்கடா. தென் மாவட்டங்கள்ல திருச்சியில இருந்து கன்னியாகுமரி வரைக்குமே பூரா டெபாசிட் போயிட்டு 4வது இடம். கேவலமான தோல்வியை சந்திக்க விட்டீங்களடா மடப்பயல்களா. இனிமையாவது ஒண்ணு சேருங்கடா. உன் பக்கத்துல நிக்கிறான ஜெயக்குமார் மடப்பைய மடத்தனமா பேட்டி கொடுப்பானே. மயனை 2வது இடத்துக்காக கொண்டு வர முடிஞ்சாடா, 3வது இடத்துக்கு போறான்டா. அறிவு கட்டவங்களா, அறிவு கட்டத்தனமா பேட்டியை கொடுத்து அறிவு கட்டத்தனமா செஞ்சு இன்னைக்கு இந்த இயக்கத்தை, அது தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டி காத்த இயக்கம், உயிரை கொடுத்து காப்பாற்றின புரட்சி தலைவனுடைய இயக்கம்டா. இன்னைக்கு இயக்கத்தையே அழிக்கிற சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுட்டீங்களடா. ஒழுங்கு மரியாதையா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து, திமிருக்கு உங்களுடைய பேட்டிக்கெல்லாம் ஆள் இல்ல, கட்சி தொண்டை முறை கொதிச்சு போயிருக்கோம். ஒழுங்கு மரியாதையா ஒண்ணு சேர்ந்து ஆளுமை திறமை மிக்க ஒரு தலைமை வேணும் இந்த இயக்கத்துக்கு. அது யாரு? எல்லாரும் கூடி ஒரு முடிவு எடுங்க. எடப்பாடிக்கு அது கிடையாது. 9 தொகுதி 9 தேர்தலை சந்திச்சு தோல்வியை கண்டு நாசமா போயிடுச்சு. இந்த இயக்கத்தை அழிக்கிற பாதை கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. அதை காப்பாத்தினா ஆளுமை திறமை மிக்க தலைவர்கள் வேணும். அது யாருன்னு எல்லாரும் ஒண்ணு கூடி விரைவில் நீங்க ஒரு முடிவு எடுக்கல. கேபி முனிசாமி, நீ எங்க வந்தேனாலும் சரி, உனக்கு செருப்படி தாண்டா அவளுங்க. இந்த ஜெயக்குமார் சொட்டப்பயலையும் சொல்லிவிடு. வீணா இந்த இயக்கத்தை அழிக்கிற வேலையை பார்க்காதீங்க. கொதிச்சு போய் சொல்றோம். ஏன்னா நாங்க சாதாரணமா இந்த இயக்கத்துக்காண்டி சிறை சென்று இந்த இயக்கத்துக்காண்டி கஷ்டப்பட்டு, ஏன்னா நாங்க ஒன்றும் சம்பாதிக்கலடா, நீங்க சம்பாதிச்சிட்டீங்கடா. கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்கடா. ஆனா ஒழுங்கா புரட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வரணும்னா அனைவரும் ஒண்ணு சேரணும். இல்ல வாய்த்து முறை பேட்டி கொடுத்தேன் இது பண்ணேன்னு சொன்னா செருப்படி தான் விழுங்க. மறந்துடாங்க. எந்த கட்சிக்காரனும் உன்னை இனிமே விட மாட்டாங்க, பாத்துக்கோங்க.